இல்லாமல் பைரவருக்கு உரிய தேய்பிறை அஷ்டமி நாளில் நம்ம பைரவரை நம்ம ராகு காலத்தில் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க. நம்ம கால பைரவரை வழிபட்டுட்டு வந்தோம்னா தர வேண்டிய கடனான வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகுங்க. எவ்வளவு பெரிய கடன்களாக இருந்தாலும் சரிங்க, அந்த கடன் பிரச்சனையானது தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே வயதானவங்களுக்கு நோயினால் உண்டான உபாதைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. சனியின் தாக்கமானது தீர்ந்துவிடும். வேலை பார்ப்பவங்களுக்கு சம்பள உயர்வானது உண்டாகுங்க. தொழில் செய்பவங்களுக்கு வருமானம் அதிகரித்து கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாங்க. பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும். எதிரிகள் தொல்லை நீங்கிவிடும். தீய சக்திகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் பாதிப்புகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. சிவனின் ருத்ர அம்சமாக தோன்றிய ரூபமே கால பைரவர் ரூபமாக்குங்க. அந்தகாசூரன் என்ற அரக்கனை வதம் செய்வதற்காக சிவபெருமான் நெற்றி கண்ணிலிருந்து அவதரித்தவர் பைரவர் அவர்.